ரவுலட் சத்தியாகிரகமும் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு கொண்டு போகிறதை பற்றி பார்க்க போகிறோம். ரவுலட் சட்டம்ங்கிறது ஒரு கருப்பு சட்டம்னு சொல்லலாம். ஏன்னா எந்த காரணமுமே இருக்காது, ஆனால் அரெஸ்ட் பண்ணி காவல்துறை காவல் சிறையில் அடைச்சி வச்சுருவாங்க. இதுதான் முக்கியமானது. காந்தியடிகள் இந்த கருப்பு சட்டம் ரவுலட் சட்டத்தை எதிர்க்கிறதுக்காக அழைப்பு கொடுத்தது எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. 1919 ஏப்ரல் 6 அழைப்பு கொடுக்குறாரு காந்தியடிகள். உண்ணாவிரதம் இருந்து அந்த பிரார்த்தனை அப்படிதான், அது மூலியமாக தான் அகிம்சையாக தான் இதை செய்யணும்னு பார்க்குறாரு. சரி, இப்போ ஏப்ரல் 6 அழைப்பு கொடுத்தாரு. இங்கே பாருங்கள், ஏப்ரல் 9 பாருங்கள், முக்கியமாக டாக்டர் சைபுதீன் கிஜ்லு, சத்யபால், இந்த 2 தலைவர்கள் பஞ்சாபில் குறிப்பாக அமிர்தசரஸில் கைது செஞ்சு வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஜெனரல் டயருடைய கொடுங்கோன்மை இதை பார்க்க போகிறோம். என்னன்னா 1919 ஏப்ரல் 13 ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. அது எங்கே நடக்குதுன்னா அமிர்தசரஸ் இருக்குல்ல, அங்கே ஜாலியன் வாலாபாக்னு ஒரு பூங்கா இருக்குது. அந்த பூங்காவில் தான் இந்த பொதுக்கூட்டம் நடக்குது. இது எதுக்கான பொதுக்கூட்டம் அப்படின்னா, இந்த பைசாகி திருநாள்னு சொல்லிட்டு சீக்கியர்களுடைய அறுவடை திருநாள்னு சொல்லுவாங்க. சீக்கியர்கள் தான் அந்த பைசாகி திருநாளை கொண்டாடுறாங்க. இந்த கூட்டம் தான் பொதுக்கூட்டம் அங்கே நடக்குது, ஜாலியன் வாலாபாக்கில் நடக்குது. இதில் ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் அங்கே ஒன்றா கூடுறாங்க. இதை கேள்விப்பட்ட ஆங்கில அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, என்னடா இவ்வளோ பேர் கூடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பீரங்கி வண்டி, ஆயுதம் ஏந்திய வீரர்கள், இவங்களை எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு ரெஜினால்டு டயர், பேர் என்ன, ரெஜினால்டு டயருங்கிறவன் அவங்கள ஒரு சுற்று வளைக்கிறான். ஏன்னா இந்த பூங்காவுக்கு என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா, ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கும். மீதி அதை சுற்றி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த பூங்காவை சுற்றி எடுத்துக்கிட்டா மைதானமாக இருக்கும், நடுவில் சுற்றி எடுத்துக்கிட்டால் பெரிய உயர்ந்த மதில்கள் இருக்கும். அதை எகிரி குதிச்சு ஓடவும் கூட மக்களால் முடியாது. அதுதான் இந்த இடத்துல பெரிய டிராபேக்கு. அந்த வாய் பகுதியில் ஆக்கிரமித்து டயர் அங்கே நிற்கிறான். முன்னாடியே எச்சரிக்கையின்றி கண்மூடித்தனமாக சுட ஆரம்பிக்கிறான். இது கிட்டத்தட்ட 10 மணித்துளிகள் துப்பாக்கி சூடு நடந்துன்னு சொல்லி உங்கள் 10வது புக்கில் இருக்குது. சரி, அரசு தரப்பு தகவல் என்ன சொல்லுது அப்படின்னா, இதில் 379 பேர் இறந்து போயிட்டாங்க துப்பாக்கி சூட்டில்னு சொல்கிறாங்க. ஒரு 1000க்கும் மேற்பட்டவர் காயமடைஞ்சாங்கன்னு சொல்லி அரசு தரப்பில் சொல்லுது. ஆனால் இங்கே இறந்து போனவங்க மட்டுமே எடுத்துக்கிட்டாக்க 1000க்கும் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி உண்மையான தகவல் சொல்ல வருது. இந்த சம்பவத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா படைத்துறை சட்டம் ஒன்று கொண்டு பஞ்சாபில் குறிப்பாகவும் அதே போல் அமிர்தசரஸில் மக்கள் சவுக்கடி கொடுக்கப்பட்டு தெருவில் ஊர்வமாக இழுத்து செல்லப்பட்டாங்க. இந்த பஞ்சாப் படுகொலைக்கு எதிரான நம்ம ரவீந்திரநாத் தாகூர் நைட்ஹுட் அப்படின்னு ஆங்கில அரசு கொடுத்தது இல்லையா, அந்த பட்டத்தை திருப்பி கொடுத்துச்சு ஆங்கில அரசுக்கிட்டே. கேசரி ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் அந்த பட்டத்தை திருப்பி கொடுத்துட்றாரு ஆங்கிலேயர்கிட்ட.